உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த தமிழக முதலமைச்சருக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் தேனி நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழக அரசால் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டதற்காக மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா, ஓய்வு பெறும் அரசு அலுவலர்களுக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் மாநில செயற்குழு கூட்டம் என முப்பெரும் விழாக்கள் ஒரே மேடையில் நடைபெற்றன. மாநிலம் முழுவதுமிருந்து சங்கத்தின் நிர்வாகிகள், மாவட்ட பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் இதில் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அரசு அலுவலர்களின் பணிநிலை, ஊதிய அமைப்பு, ஓய்வூதிய விதிமுறைகள் மற்றும் நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக புதிய ஓய்வூதிய நடைமுறைகளால் அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் பொருளாதார தாக்கங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தின் மாநில தலைவர் அமிர்தகுமார் கூறுகையில், பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த கோரி கடந்த 23 ஆண்டுகளாக அரசு அலுவலர்கள் தொடர்ச்சியாக போராடி வந்தனர். அந்த நீண்ட நாள் கோரிக்கைக்கு தீர்வாக தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்த தமிழக முதலமைச்சருக்கு எங்களின் நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றார். மேலும் அவர், அரசு பள்ளி ஆசிரியர்களின் சம்பளத்தில் 10% பிடித்தம் செய்து ஓய்வூதியம் வழங்கும் நடைமுறையில் சங்கத்திற்கு கடும் முரண்பாடு இருப்பதாக தெரிவித்தார். எனவே எந்தவித பங்களிப்பும் இல்லாத ஓய்வூதிய முறையை அரசு அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அதேபோல் சத்துணவு, அங்கன்வாடி உள்ளிட்ட சிறப்பு காலமுறை அடிப்படையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு உடனடியாக பணி நிரந்தரம் வழங்கி குறைந்தபட்சமாக ரூபாய் 10,000 ஓய்வூதியமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். கூடுதலாக அரசு அலுவலர்களின் நீண்டகால நிலுவை கோரிக்கைகள் அனைத்தையும் அரசு உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் எனவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற சத்துணவு, அங்கன்வாடி, ஊராட்சி செயலாளர்களுக்கும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கின்ற ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம், ஈமச்சடங்கு நிதி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் மீண்டும் அறிவித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மத்திய செயற்குழு கூட்டத்தின் சார்பில் நிச்சயமாக நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் 23 ஆண்டுகளாக எங்களது ஒற்றை கோரிக்கை மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் நாங்கள் 23 ஆண்டுகளாக போராடிய நிலையில் தற்போது மாதாந்திர ஓய்வூதிய திட்டமானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது முழுமையான ஓய்வு திட்டமாக இல்லாமல் ஒரு 10% எங்களுக்கு குறைபாடு இருக்கிறது. என்ன குறைபாடு என்றால், தமிழ்நாட்டில் பணிபுரிகின்ற அரசு ஆசிரியர்களுடைய பங்கீடாக 10% ஊதியத்தில் பிடித்தம் செய்ததுதான் ஓய்வூதியம் வழங்குவோம் என்ற விஷயம் எங்களுக்கு அது ஒரு சில முரண்பாடுகள் இருக்கின்ற காரணத்தினால் பங்களிப்பு இல்லாத ஓய்வூதியம் எங்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மத்திய செயற்குழு வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அதே போல சத்துணவு, அங்கன்வாடி உள்ளிட்ட அந்த சிறப்பு களமுறை ஊதியத்தில் பணிபுரிகின்ற ஓய்வூதியமும் நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதையும் குறைவாக இருக்கிற காரணத்தினால் உயர்த்தி வழங்கிட வேண்டும். மீதி இருக்கின்ற கோரிக்கைகள் இன்னும் நிலுவையாகத்தான் இருக்கிறது. அந்த கோரிக்கையையும் சிறப்பு கவனம் செலுத்தி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களும் தமிழ்நாடு அரசும் உடனடியாக மீதி இருக்கின்ற கோரிக்கைகளை நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த மத்திய செயற்குழு வாயிலாக முன்வைக்கின்றோம். நிச்சயமாக தேர்தலுக்கு முன்பாக இந்த கோரிக்கைகள் எல்லாம் நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று நம்புகின்றோம்.